स्मारकुष्ठछायार्च प्रमेदचोरोन्मादकुल्मादिरेः कामहान्तकपिशाचा च सर्वे யாருப்பா அந்த ஆளு இப்படி பேசுறாரு? எல்லாம் உங்க அம்மாவோட சொந்தம் தான். இத்தனை நாளா எங்க இருந்தாங்க, இப்ப என்னவா திடீர்னு? அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றது இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி அங்கிள் அவங்களுக்கு தெரியும்? யார் சொல்லிருப்பாங்க? என் சைடு யாரும் இல்ல, நான் தனி ஆளு. அப்படி பார்த்தா உங்க பக்கம் நீங்க 2 பேரும் மட்டும்தான், நோ ரிலேட்டிவ். அப்படி இருக்கும்போது இங்க எப்படி வந்திருப்பாங்க? ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஜோசியர் அவங்க ஊர் தான். போன வாரம் அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். விஷயம் அவர் மூலமா தெரிஞ்சிருக்கும். சரி விடுமா, இப்ப என்ன, எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும். அதானே, நாம என்ன திருட்டு கல்யாணமா பண்ண போறோம்? பத்திரிக்கைலாம் பிரிண்ட் பண்ணி முறைப்படி பெரிய மண்டபத்துல ஊரை கூட்டி பண்ண போறோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பயந்து இத பத்தி பேசாம இருக்க முடியுமா என்ன? என்ன மது, சரிதானே? இங்க பாருமா, அப்படியே அவங்க பிரச்சனை பண்ணாதான் என்ன, ஒன்னும் பண்ண முடியாது. நம்மள ஏதோ உறவாய் போச்சேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுனேன். ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா நாமளும் வேற வழி இல்லாம லீகல் ஆக்ஷன் எடுத்துட வேண்டியதுதான். எனக்கு என்னமோ அந்த ஆளு பேசினது ரொம்ப சீரியஸா தான் இருந்துச்சு. அம்மாவுக்கு போய் இப்படி ஒரு ரிலேட்டிவா இந்த மாதிரி எல்லாம் இவங்க பிஹேவ் பண்றாங்கன்னு தான் நானும் அம்மாவும் ஆரம்பத்துல இருந்தே விலகி இருந்தோம். இப்போ மறுபடியும் வந்துட்டாங்க. சரி விடுமா, இதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத.
அடுத்து என்ன ஆகணுமோ அதை நாம கவனிப்போம். பரத், நீங்க எல்லாத்துக்குமே இவ்வளவு நம்பியே இருக்காதீங்க. வேலை வேலைன்னு எப்பயுமே 24 ஹவர்ஸும் ஹாஸ்பிட்டலே சுத்தி வந்துகிட்டு இருப்பான். கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும். ஆஹா, நான் எதுவும் மாற மாட்டேன். எப்பவும் இதே மாதிரி தான் இருப்பேன். சரி, அப்படியே இருந்துட்டு போ. எனக்கும் இந்த மதுமிதாவை தான் பிடிக்கும். அப்பா சொல்றது எனக்காகத்தான். அன்னைக்கு ஜுவல்ஸ் எடுக்க போகணும்னு சொன்னபோது வராம இருந்தல்ல, அத சொல்றாரு இல்லையா அங்கிள்? எக்ஸாக்ட்லி. கல்யாண ஏற்பாடுகளை நாம 2 பேர் பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். இப்ப நான் இங்க வந்ததே அதுக்காக தான். உங்க 2 பேரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு பேசணும் தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே தான். நாளைக்கே இருங்க மாப்ள, என்ன அவசரம்? இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து நான் ஏற்பாடு பண்றேன். உனக்கு என்னம்மா, எந்த பிரச்சனையும் இல்லையே? எனக்கு என்னப்பா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறம் உங்ககிட்ட கல்யாணத்துக்கு வந்து நின்று இருந்தா என்னோட விருப்பத்தை பத்தி எல்லாம் பேசலாம். நான் தான் ஆரம்ப நாள்ல இருந்து உங்ககிட்ட விட்டுட்டேன். இவரும் உங்ககிட்ட தானே வந்து பொண்ணு கேட்டாரு. அதுக்கப்புறமா தான் வந்து என்கிட்டயே சொன்னாரு. அப்போ கூட நான் அப்பாவுக்கு ஓகே வந்தா கேட்டேன். அப்படித்தானே பாரு, நீங்களே ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்க விருப்பப்படி நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கப்பலா வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். நீ அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கதான் நினைச்சு அவருக்கு பிரஷரை தான் கொடுக்கற. டோன்ட் வரி அங்கிள், நீங்க என்ன நம்பலாம். நீங்க எப்படி உங்க பொண்ணை சந்தோஷமா பாத்துப்பீங்களோ அதை விட அதிகமா நான் கண் கலங்காம பாத்துப்பேன். ஓகே, இது போதும் மாப்ள, எனக்கு இது போதும்.
ஹாய் திவ்யா. என்ன திவ்யா, நர்ஸ் வந்தாங்களா? டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? என்னாச்சு? பேச மாட்டீங்களா? ம்? திவ்யா, என்னாச்சு? என் மேல ஏதோ கோவமா இருக்கீங்க போல. உங்களுக்கு அந்த பிரியா மட்டும்தான் பிடிக்குமா? அப்படிதானே? பிரியாக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் தரீங்கல்ல, ஏன் அதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசுறதே இல்லையே? ஆமா, நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வெறும் கிறுக்கல் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா டீட்டெயில்ஸ் தெரியல. எனக்கும் சொல்லலாம்ல. சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னா நீ டாக்டர் மதுமிதா இல்ல. அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே தெரிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இங்க எழுதியிருக்கிறத நீ இனிமே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா அந்த பிரியா கிட்ட. புரியுதா?
தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா தவசி? அந்த பொண்ணு பார்த்தா அவ்வளவுதான். கிளம்பு முதல்ல போ. இல்லை கமலா, என்னுடைய முடிவு காலம் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பாவம் அந்த பொண்ணு பொய்யை உண்மை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலும் அதை மூடி வச்சா அது நல்லா இருக்காது. நான் அதுக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். கொஞ்சமாவது யோசிச்சு பேசு தவசி. ராஜசேகரையா அந்த பொண்ணை பார்த்துக்க சொல்லி ஏன் பொறுப்புல விட்டுருக்காரு. இப்ப நீ வேற சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் எதையாவது உளறி வச்சிடாத. போ. கிளம்பி வந்ததே அந்த பொண்ணை பார்த்து பேசுறதுக்கு தான். அது மனசு சங்கடப்படாமல் விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் உதவி பண்ணு கமலா, அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேச விட. முடியாது, நீ கிளம்பு. தயவு செய்து புரிஞ்சுக்க கமலா, நான் அந்த பொண்ணோட அம்மாகிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நான் காப்பாற்று. சரி சரி சொல்லலாம். ஆனா இப்ப வேண்டாம். ராஜசேகரையா கண்ணு முடிக்கட்டும். இன்னும் 4 நாள் பொறுத்துக்க. தயவு செஞ்சு இப்ப போயிடு. போ போ. கமலம் அந்த பெரியவர் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? அது அவரு அடிக்கடி என்ன வாட்ச் பண்றாருன்னு சொன்னனே, அது இவர்தான். யார் இவரு? உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லம்மா, இப்பதான் பாக்குறேன். ஒரு காலத்துல உங்க அப்பா கிட்ட வேலை பார்த்த ஆளா. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து பார்க்க வந்திருக்காரு. ஆஸ்பத்திரியில விடல போல் இருக்கு. அதான் இங்க வந்து விவரம் கேட்டுட்டு போறாரு. சரி, ஆனா எதுக்கு என்ன ஃபாலோ பண்றாரு? அப்பா ஊர்ல இல்லைன்னதும் உன்னை பார்த்து ஏதாவது உதவி கேட்க வந்திருப்பாரு. எப்படி கேக்குறதுன்னு தயங்கி தயங்கி கேட்காம விட்டுருப்பாரு. இப்போ உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்க வந்த விஷயத்தை விட்டுட்டு நல்லா விசாரிச்சுட்டு போறாரு. பாவம்மா. சரிம்மா, வந்து தூங்கு. ஹலோ விக்கி, என்ன இந்த நேரத்துல? அப்பாவுக்கு? நோ, அவருக்கு ஒன்றும் இல்லை. பட் இங்கே வேற ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன? திவ்யாவை மறுபடியும் காணோம். ஹாஸ்பிட்டல் பூரா ஒரே பரபரப்பாக தான் இருக்கு. ஒரு மரணம் நடக்க போகுது இந்த ஹாஸ்பிட்டல்ல. தெரிஞ்சவங்க தான். எங்க போனார் விக்கி? அதான் தெரியல பிரியா. எனக்கு என்னமோ இது சரியா படல. பிகாஸ் she told me. எனக்கும் இங்கே டவுட்டாக தான் இருக்கு பிரியா. எப்பவும் காணாமல் போய் கிடைக்கிற பொண்ணாக இருந்தாலும் this time I think something big is gonna happen here. திவ்யா சொன்ன மாதிரி நாளைக்கு. நோ விக்கி, நாளைக்கு அவ சொன்னது எதுவும் நடந்துடவே கூடாது. ஓகே, உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணேன். நீ பதட்டப்பட்டு கிளம்பி வந்துடாத. நீ வீட்டிலே இருக்கிறது தான் சேஃப். Stay there, Priya, okay? If anything, I'll call you, okay?
அப்பா